இதெல்லாம் கூட ஆர்டர் பண்றாங்க ஆன்லைன்ல. இட்லி ஆர்டர் பண்ணுவாங்க. இட்லி காலையில இட்லி எல்லாம் ஏமா ஆர்டர் பண்றீங்க? கொடுங்க. அது கூட செய்யறதுக்கு ஒரு சோம்பேறிதனம் தான். வெக்கமா இல்ல? என்ன வெக்க? ஆனா என்னன்னா இந்த இட்லி சட்டி கழுவுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்பா? ரொம்ப கஷ்டம். அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டம். சும்மா புழுகாத நீ. என்னை கழுவுன நீ என்னை கழுவுன. உன்னை பத்தி எனக்கு தெரியும். அடேங்க அப்பா. எப்ப கேட்டாலும் பொடி தோசை, என்ன ஆர்டர் கேட்டாலும் பொடி தோசை. அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. காலையில காஃபி ஆர்டர் போட்டுருவாங்க சார். காஃபி? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? தெய்வமே உனக்கு அக்காலாம் இருக்கு. நைட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்கும்ல சார். காலைல ஒரு காஃபி தானே சார் ஆர்டர் போட்டு தந்தேன். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? நாங்க அப்படியா? மிச்சம் பண்ணி என்ன பண்றீங்க அந்த டைம்? குழந்தைங்களை பார்த்துப்போம், அவங்க கூட பேசுவோம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றான். அப்படி இல்ல சார், ஆர்டர் போட்டு காபி குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துங்க சொன்னாங்க. ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது? நான் கம்பெனி போயிடுவேன், அவங்க மறுபடியும் படுத்துங்க ஆரம்பிச்சிருவாங்க. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கலையா? பரவாயில்லையே, நம்ம ஆள் ஏதோ செம்மையா ஆர்டர் போட்டிருக்கேன். திறந்து பார்த்தா செம்ம ஷாக். திரும்பி பாப்போமேனு பார்த்தா மோர் குழம்புல மினி இட்லி, மோர் குழம்புல மினி இட்லி. பேரே அழகா ஏமா குறைஞ்சபட்சம் படமாவது பாத்துருக்கலாம்ல. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? எவ்வளவு தூரத்துல இருந்து வருது பானிபூரி உங்களுக்கு? அண்ணா நகர்ல இருந்து பூந்தமல்லி சார். ஏமா அதுவும் பீக் ஹவர்ல 1 மணி நேரம் ஆயிருமேமா? மைக்ரோவேவ்ல ஹீட் பண்ணிக்கலாம் சார். அவ்வளவுக்கு கிரைண்டரா? கிரைண்ட் கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணுவாங்க சார். அது பண்ண ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். என்ன வைத்திருச்சுன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணவர் லைஃப் பார்ட்னர். என்னத்தனே கல்யாணத்தை பண்ணிவிட்டு பிள்ளை குட்டியில பத்துட்டு படுற பாடு. ஹோட்டல்ல வாங்கினா அந்த தாளிச்சு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அழகா தராங்க. அந்த மாதிரி எனக்கு செய்ய தெரியாது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? தாளிச்சு கொட்டுறதும் அவ்வளவு கஷ்டம் இல்ல. கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டா கிடுக்கிடுன்றோம். இங்க மோரை ஊத்தி கிண்டி தூக்கி ஊத்தி கிட்டி சாப்பிட வேண்டியதான். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு அவ்வளோ பண்ணணுமா ஒரு கர்ட் ரைஸ்? ஆர்டர் பண்ணிடலாம். எவ்வளவு செய்யறதா? டேய் இன்னும் நிறுத்திட்டீங்க. ஒரு தயிர் சாதம் செஞ்சு சாப்பிடுறதுலாம் சாதாரணப்பட்ட விஷயம். But you don't want to get distracted. I don't want to get distracted. Yes, yes. காய்கறி வெட்டிட்டு சமைக்கிறது பண்ணிட்டு ஒர்க்கும் பண்ணிட்டு ஓடிடிலயும் பாக்குறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்புன்னு. இப்ப நான் லேட் நைட்ல ஒரு மூவி பாக்குறேன். அப்ப நான் வந்து இவர் எனக்கு இது பண்ணி தாப்பான்னு நான் சொல்றேன்னா, தென் கிச்சன்ல நானும் அவரும் மட்டும் தான் இருப்போம். சமஜ்ரோ? The romance will increase. ஒரு வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்றாங்க. அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு போட்டுறாங்க சார். வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டில். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். 12 மணிக்கு மேல மெதுவா ஆரம்பிப்பாங்க. லேட் நைட் கிரேவிங் சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயம். லேட் நைட் கிரேவிங். ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. இந்த நைட்டு 1 மணி 2 மணி 12:30 மணிக்கு மேல நைட்டு வீட்டுல நூடுல்ஸ் கண்ட ஆண்கள்லாம் யாராரு? எல்லாருமே அட்டெண்ட் பண்ணீங்க. தெரிஞ்ச டிஷ்ஷே வாங்கி சாப்பிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அது எப்படி இருக்குன்னே தெரியாம வாங்கி சாப்பிடுறது எப்படிமா? அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். மியூசிக். அஃபோர்டபுளா இருக்க மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க சார். 4 ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம், இவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு பில்லை பார்த்தா 12,000 சார். என்னம்மா இவ்வளோ ஆர்டர் பண்றேன் அப்படின்னு அதுக்கு ஒரு டைலாக் ஒன்று சொல்லிடுவாங்க சார். வாழ்க்கை வாழ்வதற்கே. வாவ் 12,000. ஐயோ 12,000. எனக்கு அந்த கோல்டு தராத ஹாப்பினஸ் எனக்கு ஃபுட் கொடுக்குது. ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அந்த பிரேஸ்லெட்டை கொடுங்க. இதை விட உங்களுக்கு நான் ஒன்று பண்ண போறேன், அதுக்காக தான் கேட்குறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ தம்பி. அவங்களுக்கு கோல்டெல்லாம் எந்த மகிழ்ச்சியும் தரல. இதை வச்சு அவங்களுக்கு அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேலாமா? கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. பயப்படலாம் சீனா. லேஸ் வாட்டா கேளுங்க. இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே தங்க நகை பிடிக்காது, இனிமே இதெல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? தேங்க்யூ சார். புரிய வச்சிட்டீங்க. அடி ஆழத்துல இருந்து நீ கதறது எனக்கு வெளியில கேக்குது. அவ்வளவு சத்தமாவா கேக்குது? அல்வாக்காக பிரியாணி ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த பிரெட் அல்வா எதுவும் தனியா ஆர்டர் பண்ண முடியாதோ? தனியா கொடுக்க மாட்டாங்க. ட்ரூத்மா. பிரெட் அல்வா காண்டி ஒரு 2 பிரியாணி 3 பிரியாணி ஆர்டர் பண்றதுலாம் ஆக்சுவலா அந்த பிரியாணி வேஸ்ட் ஆயிடாதா? அம்மா வீட்டுக்கு கொடுப்பேன், பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பேன். இதெல்லாம் வன்முறையில சேருமா? கோழி முட்டை போடும் போது தான் எடுக்கணும். முட்டை வரலன்னு வரல விட்டு நோண்டனா கோழி செத்து. ஓ நோ. உங்க அத்தை சமைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க கூட ஹெல்ப்புக்கு போனா உங்க அத்தை என்ன சொல்லுவாங்க? வேண்டாம் தான் சொல்லுவாங்க. வேண்டாம்.
வேண்டாமா நீங்க திரும்ப இல்ல நானும் வந்து பண்றேன் அப்படின்னு கேட்பீங்க தானே? அப்ப என்ன சொல்லுவாங்க? அவங்க சமைச்சா அவங்க மட்டும் தான் சமைக்கணும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. திடீர்னு அவங்க குழம்பு என்ன சொதப்பிச்சுன்னா அவதான் காய்கறி வெட்டி கொடுத்தா அப்படின்றாங்க. அப்புறம் எப்படி இந்த பொண்ணு கிச்சனுக்குள்ள போக முடியும்? எனக்கு புரியலைங்க, ஆக்சுவலா புரியாம தான் கேக்குறேன் நான். உங்க அம்மா உங்க மனைவியை கிச்சனுக்குள்ளேயே விடுறது இல்லை, அப்புறம் எப்படி சமைக்கிறது? அதை நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன் ஆர்டர் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். இப்ப சப்போஸ் வீட்டுல சமைக்கிற சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வெளில போய் சாப்பிட்டு போயிடுவீங்களா? அவ்வளவுதான். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. ஐயால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை காணிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி. இப்ப எனக்கு உங்களை எப்படி புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இங்க பாரு நீ வேலைக்கு போகாம இரு, வீட்டுல சமை, அதனை வெளியில ஆர்டர் பண்றது, அந்த டோன் தான் வர்ற மாதிரி. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சார் இப்போ அடுப்படிக்கு தள்ளுறது இது எங்களோட மோட்டிவ் இல்ல. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. பட் எங்களே அறியாம அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள போயிட்டோம். அப்புறம் ஏன்டா? ஏன் போடா போய் துவங்கலேண்டா. 5 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு மிட் நைட் கிரேவிங் இல்ல. இப்போ ஒருத்தன் கொண்டு வந்து கொடுக்குறான் வீட்டுக்கு, அப்ப வந்துருச்சு நமக்கு அந்த புது ஹாபிட். நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறேன். அதை சொல்லு முதல்ல. இப்ப இவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ ஒரு வலை வெறியுதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பிராணிகளும் என்ன பண்ணும்? தப்பிக்க பார்க்கும். இப்போ அதுக்கு பேர் வந்து கில்ட்டி பிளஷர்ஸ். என்ன இளவு பாலிஷோ. உனக்கு கில்ட்டியா இருக்கு, பட் இட்ஸ் a pleasure. இருந்தாலும் அது pleasure. கெட் சம்திங் எக்ஸ்பென்சிவ். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே வா அப்படியே வா எக்கிக்கிட்டே வா.